இன்பநிதி தமிழுக்கு போறான்னா அவரை பட்டியல சேர்க்கறதுல தப்பு கிடையாது. இன்னைக்கு பராசக்தி படம் சொன்னாங்கல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இவன மாதிரியான ஒரு கொத்தடிமை திமுகவுக்கு கிடைக்கவே மாட்டான். இன்னும் 100 அறிஞர்கள் போதனைகள் கொடுத்தாலும் இவன மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் திருந்தவே மாட்டானுங்க. இன்னும் 100 சயின்டிஸ்டுகள் ஒன்னா உட்கார்ந்து பலகட்ட ஆராய்ச்சிகள் பண்ணி புது புது உயிரினங்களை கண்டுபிடிச்சாலும் அறிவாலய வாசல்ல இவன மாதிரி இருக்கக்கூடிய ஜென்மங்கள், உயிரினங்கள், இத மாதிரியான ஒரு உயிரினத்தை அந்த சயின்டிஸ்டுகளால கண்டே பிடிக்க முடியாது. கருணாநிதி, ஸ்டாலின், கனிமொழி கருணாநிதி, துர்கா ஸ்டாலின், உதயநிதி இவங்கள வரைக்கும் முட்டு கொடுத்தாங்க. பரவாயில்ல, பார்த்தோம், எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டோம். ஆனா இப்போ இவனுங்க என்ன பண்றானுங்க, இன்பநிதி இருக்காரு இல்லையா, அவரை தமிழ் போராளின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் உடம்புல எந்த அளவு அடிமை புத்தி இருந்ததுன்னா, கொத்தடிமை புத்தி இவன் ரத்தத்துல ஊறி போயிருந்ததுன்னா இப்படிப்பட்ட கருத்தை இவன் சொல்லியிருப்பான். 1933 இருந்து தொடங்கின போராட்டம் இன்னைக்கு இன்பநிதி இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி ஜென்சி தலைமுறைக்கு பராசக்தின்னு ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. இதுல என்ன சார் தப்பு? தமிழன் பிரசன்னா அவர்களே, இப்ப யாரு தப்புன்னு சொன்னா சொல்லுங்க, யாரு தப்புன்னு சொன்னா? ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஒரு படம் வந்ததுக்கு நாம எல்லாருமே இந்த டீமுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன் தெரியுங்களா, இந்த திமுக கடந்த காலங்களில் பண்ண அட்டூழியங்கள் என்ன, காங்கிரஸ் பண்ண அட்டூழியங்கள் என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்தது எப்படி, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரியான அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த காலத்து இந்த ஜென்சி பசங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு வந்தது இல்லையா, அந்த அரசியல் தெளிவு வருவதற்கு காரணமே பராசக்தி படம் தான், இன்பநிதி ஸ்டாலின் தான். சரி, அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். அந்த காலகட்டத்தில் மொழிக்காக போராடிய உண்மையான போராளிகளும் அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்களை வச்சு கற்பனை கதையை உட்புகுத்தி பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்த இன்பநிதியும் ஒன்னா, காசுக்காக படம் எடுத்த இன்பநிதியும் ஒன்னா. இவனை மாதிரி இருக்கக்கூடிய ஊபிசிங்க தான், தற்கூரி ஊபிசிங்க தான் அதிமுகவினரை பார்த்து அடிமை உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டானுங்க, கேலி கிண்டல்லாம் பண்ணானுங்க. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க பாருங்களேன், 4வது 5வது தலைமுறை கழுவுறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. அதை பெருமையா வேற பேசிட்டு இருக்கானுங்க. ஏன்டாடே தமிழன் பிரசன்னா, இந்த சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா தெரியாதா? சரி விடு, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ ஏன் திமுகல கொத்தடிமையா இருக்க போற? இந்த தமிழன் பிரசன்னா இருக்கார் இல்லையா, இவர் உண்மையாலே ரொம்ப ரொம்ப பாவங்க. இவர் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, திமுகவுக்காக என்னென்னவோ பண்ணியிருக்காரு. பட் திமுக இந்த தமிழன் பிரசன்னாவை கண்டுக்கவே இல்லை. இது வரைக்கும் ஒரு முறை கூட சீட்டு கொடுத்ததே இல்லை. கருணாநிதியை அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி கருணாநிதி செத்தப்ப ஓரெழுது ஒப்பாரிலாம் வச்சாரு, ஆனா சீட்டே கொடுக்கல. அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்களை தலைவரே தலைவரே தலைவரேன்னு கூப்பினாரு, அதுக்கும் இவனுக்கு சீட்டு கொடுக்கல. நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் வந்தார் இல்லையா, அவர் வந்ததுக்கு அப்புறமா சின்னவரே சின்னவரே சின்னவரேன்னு கத்தி கூப்பாடு போட்டா, ஆனாலும் இவனுக்கு சீட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன பண்றான், இன்பநிதி புகழ் பாடுறான், தமிழை காக்க இவர் பராசக்தி திரைப்படத்தை எடுத்திருக்காரு, இவர் தமிழ் போராளி அப்படின்ற மாதிரி விசித்திரமா வித்தியாசமா உருட்டுறான். அப்போ இவன் உருட்டின உருட்டு, இவன் கத்துன கத்தல், இவன் கூவுன கூவுக்கெல்லாம் இந்த 2026 தேர்தலில் இவனுக்கு ஏதாச்சும் சீட்டு கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுமையா பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். சமூக நீதி, சமத்துவம், சம உரிமைன்னு மேடைக்கு மேடை இந்த திமுக காரனுங்க கத்தி கத்தி பேசுவானுங்க. ஆனா ரியல் லைஃப்ல அவங்க பேசுறதுல 1% கூட ஃபாலோ பண்ணவே மாட்டானுங்க. 2ஆம் கலைஞர், 3ஆம் அண்ணா, 4ஆம் பெரியார்னு அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு முட்டி போட்டு சேவகம் பண்ணுவானுங்க. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இதுதான் திமுகவுடைய ஸ்பெஷாலிட்டியே, திமுக ஊபிஸ்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. திமுக இங்க என்ன மாதிரியான இழவை எடுக்கிறாங்களோ அதே மாதிரியான இழவை தான் அங்க காங்கிரஸும் எடுக்குது. நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு கல்யாணம் ஆகல, அவருக்கு புள்ள குட்டியெல்லாம் எதுவுமே இல்லை, ஸோ அடுத்து இவருக்கு அடுத்து யாரும் இல்லை, கட்சி யார் பாதுகாக்க போறா, யாரு அடுத்த தலைவரா வர போறா அப்படின்ற மாதிரிலாம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் டமால்னு நம்முடைய பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களை கட்சிக்குள்ள இழுத்து விட்டு இவங்க தான் உங்களுடைய அடுத்த தலைவர்கள் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. சேம் டு சேம், டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு காங்கிரஸ், காங்கிரஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே. அம்புட்டுதான். இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான வாரிசு அரசியல் தான் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது பாஜக தான். ஐடியாலஜி வைஸும் சரி, அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதுவும் சரி, எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாளா பாஜகல தேசிய தலைவர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. இப்போ பாஜகவின் தேசிய தலைவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த திமுக காங்கிரஸ் மாதிரி புள்ளையோட புள்ள அப்படின்ற மாதிரியான கான்செப்டே இங்க இல்லை.
இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு வருஷத்துக்கும் மேல பாஜக தலைமைக்கு தலைவர்னு ஒருத்தர் இல்லவே இல்ல. தலைவர் இல்லாமயே பாஜகன்ற ஒரு கட்சி இயங்கிக்கிட்டே இருந்தது. அடுத்து யார் வருவா? அடுத்ததா தலைவரா யார் கொண்டு வர போறாங்க? அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதிர்க்கட்சிகள் உட்பட அவங்களும் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாங்க. அதுவும் பார்லிமெண்ட்ல கூட பாஜகவின் தலைவர் யார் வரப்போறா? அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எதிர்க்கட்சிக்காரங்க கேட்டாங்க. ஃபைனலி இப்போ நிதின் நபீன் அப்படின்ற 45 வயதான ஒருத்தரை பாஜகவின் தேசிய தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. திரு நிதின் நபீன் அவர்கள் தான் பாஜகவின் தேசிய தலைவரா வருவாரு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் மந்தோ அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி அவரை தான் பாஜக தேசிய தலைவரா கொண்டு வந்திருக்காங்க. திரு நிதின் நபீன் இருக்கார் இல்லையா, அவரு தன்னுடைய 26 வயசுல பாஜகல அடிமட்ட தொண்டனா சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் கடுமையா உழைச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் பார்த்திருக்காரு. அதுக்காக அவருக்கு எலெக்ஷன் நேரத்துல ஒரு டிக்கெட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டிக்கெட்டை சரியா யூஸ் பண்ணி அவரு தொடர்ந்து பல தேர்தல்கள்ல வின் பண்ணாரு. தொடர்ந்து 5 முறை அவர் எம்எல்ஏவா இருக்காரு. ஓகேங்களா, தொடர்ந்து வெற்றியை மட்டும்தான் அவர் சந்திச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் தோத்ததே கிடையாது. அதுக்கப்புறமா அவர் கேபினெட் அமைச்சராகவும் ஆனாரு. இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவின் தேசிய தலைவரா உருவாயிருக்காரு. வெறும் 45 வயசுல உலகத்திலே மிகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவின் தேசிய தலைவரா நிதின் ஆயிருக்காருன்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. திரு நிதின் அவர்களை விட 10 வயது மூத்தவர் ராகுல் காந்தி. ஆனா ராகுல் காந்தி சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு? ராகுல் காந்தி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி அவரை சுத்தி எப்பவுமே சர்ச்சைகள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மனுஷன் வாயை திறந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. ஆனாலும் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் ராகுல் காந்தியை கூச்சமே படாம ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுவும் இளம் தலைவர், யுவா அப்படின்ற மாதிரி, இளம் தலைவர் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தியை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எது 55 வயசான ஒருத்தர் உங்களுக்கு தலைவரா? எங்க அம்மா வயசு ராகுல் காந்திக்கு, எங்க அம்மா வயசு ராகுல் காந்தி இளம் தலைவரா? திரு நிதின் அவர்களுக்கும் பப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். பப்பு என்ன பண்றாரு? அவருடைய குடும்ப பெயரை வச்சுக்கிட்டு சுத்துறாரு. எந்த ஒரு வேலையும் பார்க்காம சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. கட்சியில கூட அவர் பெருசா இறங்கி வேலை பார்த்ததே கிடையாது. தாத்தா பேரு, பாட்டி பேரு, அப்பா பேரு இதை வச்சுக்கிட்டு மட்டுமே அவர் தலைவரா தெரிஞ்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திரு நிதின் அவர்களை பாருங்களேன். அவருடைய இளமை காலத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. கட்சியில சேர்ந்து அடிமட்ட தொண்டரா சேர்ந்து அவ்வளோ கடுமையா உழைச்சிருக்காரு. அவருடைய உழைப்பை பார்த்து பாஜக அவரை தேர்ந்தெடுத்திருக்கு, அவருக்கு டிக்கெட் கொடுத்திருக்கு. அதை யூஸ் பண்ணி தொடர்ந்து மக்கள் சேவையில ஈடுபட்டு சமூக சேவைகள் மூலயமா தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் அவர் வின் பண்ணியிருக்காரு. உண்மையாலேயே அந்த மனுஷன் தோத்ததே கிடையாது. அவர் நின்ன எல்லா எலெக்ஷனிலுமே வெற்றி மட்டும்தான் பெற்றிருக்காரு. காங்கிரசுடைய கோட்டை அப்படின்ற மாதிரி அமேதின்ற தொகுதியை சொல்லுவாங்க. பட் 2019 தேர்தலில் நம்முடைய பப்புஜி ஸ்மிருதி இரானியை பார்த்து பயந்து அமேதி தொகுதியை, அவங்க குடும்ப தொகுதியை விட்டு ஓடி போனாரு. 2023ல ராகுல் காந்தி பதவியை டிஸ்குவாலிஃபைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காரு. பல வழக்குகள் போயிட்டு இருக்கு. அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. வெளிநாடுகளுக்கு போனா இந்தியாவை தாக்கி பேசுறது, இந்தியாவில் இருக்கும்பொழுது இந்தியா ரொம்ப மோசமான நாடு, இந்தியான்றது ஒரு நாடே கிடையாது, இந்தியன் எக்கனாமி ஒரு டெட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் சர்ச்சையான கருத்து, இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை மட்டும்தான் இந்த ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. கூட தோல்வி வேற. பெருசா எந்த ஒரு வெற்றியும் அவர் பெறவே இல்லை. அவரு கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாவே காங்கிரஸ் உடைய அழிவு காலம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தொடர் தோல்விகளை மட்டும்தான் இந்த ராகுல் காந்தி சந்திச்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு நிதின் அவர்களையும் திரு பப்பு அவர்களையும் கம்பேர் பண்றதே ரொம்ப தப்பு. 2 பேருடைய வாழ்வியல் முறையே வேற, 2 பேருடைய பொருளாதார பின்புலமே வேற. ஸோ திரு நிதின் அவர்களுடைய கால் தூசுக்கு கூட பப்புவால வர முடியாது. திரு நிதின் இருக்கார் இல்லையா, அவர் ஆரம்பத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்தாரு. பாஜகல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஆனா ராகுல் காந்தி அவர் என்ன பண்ணாரு? 2004 தேர்தல்ல தாத்தா பேரு பாட்டி பேரு யூஸ் பண்ணி நேரடியா எம்பி ஆனாரு. கட்சியிலும் சரி தேர்தல் நேரத்திலும் சரி இந்த ராகுல் காந்தி பெருசா எந்த ஒரு வேலையும் பார்த்ததே கிடையாது. ராகுல் காந்தியோடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப குழப்பமான வாழ்க்கை. அந்த மனுஷன் என்ன படிச்சாரு, எங்கெங்கெல்லாம் ஊர் சுத்தி இருக்காரு, யார் கூடலாம் தொடர்புல இருக்காரு, வெளிநாடுகளுக்கு ஏன் அவர் அடிக்கடி போறாரு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே தெரியாது. திரு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கால போதைப் பொருள் விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா
இங்க காங்கிரஸ் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க பெருசா எந்த ஒரு வழக்கம் ஆகாம ராகுல் காந்தியை காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் திரு நிதின் அவருடைய வாழ்நாள்ல நடந்ததே கிடையாது. திரு நிதின் ஒழுக்கமானவர், நியாயமானவர், நேர்மையானவர், கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர், ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு. வேற எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவர் காங்கிரஸ்காரரா இருந்திருந்தாருன்னா ராகுல் காந்தி மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவர் ஆர்எஸ்எஸ் காரராச்சே, அதனாலதான் யோகியவனா இருக்காரு. இல்லனா ராகுல் காந்தி மாதிரி தான் இருந்திருப்பாரு. சரி, இப்போ இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம். ஏண்டா இப்போதான் 2 பேரும் கம்பேர் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்றது தப்புன்னு சொன்னேன், இப்போ நீயே அப்படி சொல்றியே அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். பட் என்னங்க பண்றது, இந்த காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி 2மே தேசிய கட்சிகள். தேசிய கட்சியின் தலைவர்களாக இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. தலைவர்களை ஒப்பீடு பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை, பார்த்து தான் ஆகணும். உடனே நீங்க காங்கிரஸுடைய தேசிய தலைவர் கார்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போறீங்க. கார்கேக்கு பெருசா ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. கார்கேவே வெறும் பேருக்காக தான் வச்சிருக்காங்க. பேருக்காக தான் அவர் தலைவர், மற்றபடி அவருக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அவர் பேச்சு எதுவுமே கட்சியில ஈடுபடாது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கார்கே செய்வாரே ஒழிய கார்கே சுயமா எதுவுமே செய்ய மாட்டாரு, செய்ய முடியாது. ஸோ நாம இங்க நிதின் அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் தான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். கார்கேவையும் நிதின் அவர்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுகளை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். 1980 ஓகேங்களா, 1980 அப்போதான் திரு நிதின் அவர்கள் பிறக்கிறாரு. இங்க நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு அப்போ 10 வயசு ஆகுது. 2006ல் பாட்னால திரு நிதின் அவர்கள் முதல் தடவையாக தேர்தலில் நிற்கிறாரு. அந்த தேர்தலில் அவர் வின் பண்ணுறாரு. அதே வருஷத்துல தான் ராகுல் காந்தி இந்த பக்கமாக எலெக்ஷன் வேலைக்காக வராரு, தேர்தலில் நிற்க வராரு. இவர் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் காங்கிரஸுடைய அழிவு அப்படின்றது ஆரம்பமாச்சு. 2010ல் பாங்கிப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல மறு தேர்தல் நடந்தது. ஏன்னா அங்கே எல்லையை சேஞ்ச் பண்ணதுனால அங்கே மறுபடியும் ரீ எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ரீ எலெக்ஷனில் திரு நிதின் அவர்கள் வின் பண்ணாரு. அதே 2010ல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தலில் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸை விடச்சு நான் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரேன், நம்முடைய ஆட்களை நான் இங்கே ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணாரு. பட் அது எதுவுமே அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. அந்த தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் அந்த தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை தான் சந்திச்சுது. 2015ல் அதே பாங்கிப்பூர்ல 3வது முறையாக திரு நிதின் அவர்கள் வின் பண்ணாரு. அதே 2015ல் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 60-70 நாட்கள் காணாம போயிட்டாரு. இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்குகளா இருந்தது இல்லையா, அதை பாஜக தூசி தட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி மாயமாயிட்டாரு. 2019ல் சிக்கிமினுடைய தேர்தல் பொறுப்பாளராக திரு நிதின் அவர்களை பாஜக தேர்ந்தெடுத்தாங்க. அதே 2019ல் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் சொற்பமான இடங்களை மட்டும் தான் வின் பண்ணாங்க. பப்புவை பிரதமர் வேட்பாளராக பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க. பட் அது எதுவுமே கை கொடுக்கவே இல்லை. ஆனா நிதின் அவர்கள் வேலை பார்த்தார பாத்தீங்களா, அந்த இடத்துல பாஜக பெருமளவு வாக்கு வங்கியை உயர்த்தினாங்க. 2020ல் பங்கிப்பூர்ல நடந்த தேர்தலில் 4வது முறையாக திரு நிதின் அவர்கள் வின் பண்ணாரு. அதுவும் யாருக்கு எதிராக? சத்ருகன் சின்ஹான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சினிமா நடிகர், அவருடைய மகனை படுதோல்வி அடைய வச்சு இவர் வின் பண்ணாரு. அதே 2020 காலகட்டத்தில் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் ஜனநாயகம் அப்படின்றது இல்லவே இல்லை, இங்கே ஜனநாயகம் செத்து போச்சு, பாஜக ஆட்சியின் கீழே ஜனநாயகம் இந்த நாட்டில் செத்து போச்சு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தாரு. அப்போ கோவிட் காலகட்டத்தில் நம்முடைய நாடு எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தது. பட் அதை பற்றிலாம் கவலையே படாமல் ராகுல் காந்தி தொடர்ந்து அவதூறுகளை மட்டும்தான் பரப்பிக்கிட்டு இருந்தாரு. 2021ல் தான் முதல் தடவையாக திரு நிதின் அவர்கள் அமைச்சராக மாறினாரு. பீகார்ல சாலை கட்டுமான அமைச்சரா ஆனாரு. அவரு அந்த அமைச்சரா வந்ததுக்கு அப்புறமா பீகாருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே டோட்டலா மாறி போச்சு. நிறைய புது சாலைகளை, தரமான சாலைகளை போட்டாரு. அதே 2021 காலகட்டத்தில் இந்த ராகுல் காந்தி என்ன தெரியுமா பண்ணாரு, அருணாச்சல பிரதேசத்துல அந்த நேரத்தில் சைனாக்காரனுங்க நம்ம ராணுவ வீரர்களை தாக்குனானுங்க. அதை பத்திலாம் ராகுல் காந்தி பெருசா கவலைப்படவே இல்லை. அவரு அந்த நேரத்தில் மேற்கு வங்கம்ல எலெக்ஷன் வேலைக்காக போயிருந்தாரு. பட் அது எதுவுமே பெருசா அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. மேற்கு வங்கம்ல காங்கிரஸ் அழிஞ்சே போச்சு. அதே நேரத்தில் கேரளால பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அப்பவும் பாருங்க, கேரளால காங்கிரஸ் பெருசா ஷைன் ஆகவே இல்லை. அவங்களுடைய எதிர் தரப்பினர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ரொம்ப மோசமான முறையில் காங்கிரஸ் தோத்து தான் போச்சு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் இவங்க 2 பேருமே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா நிதின் அவர்களுடைய கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது.
இந்த பக்கம் ராகுல் காந்தியோட கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே போகுது. நாட் ஒன்லி ராகுல் காந்தி, அவருடைய பார்ட்டி காங்கிரஸோடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த ஜனவரி 19ஆம் தேதி பாஜக அவங்களுடைய தேசிய தலைவருக்கான தேர்தலை வச்சிருந்தாங்க. அப்போ எந்த ஒரு போட்டியுமே இல்லாம திரு நிதின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. பட் ராகுல் காந்தி அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மகாராஷ்டிரால நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதை ஏத்துக்காம ஓட்சோரி, எஸ்ஐஆர், இசி இது மாதிரிலாம் வேலை பார்க்குறாங்க. தேர்தல் கமிஷன் நமக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பொருளை கிளப்பிட்டு இருந்தாரு. உங்க வீட்ல சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இப்ப நான் சொல்லப் போற விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? பெரியவங்களுடைய அட்டென்ஷனை வாங்கணும், அட்டென்ஷனை பெறணும் அப்படின்றதுக்காக, அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏகப்பட்ட குறும்புத்தனம்லாம் பண்ணும், தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணும், சில சேஷ்டைகள்லாம் செய்யும். அதே மாதிரி தான் ராகுல் காந்தி தொடர்ந்து ஏகப்பட்ட சேஷ்டைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஓட்டு திருட்டுன்றாரு, தேர்தல் ஆணையம் பொய் சொல்லுதுன்றாரு, பீகார் தேர்தல்ல நான் ஹைட்ரஜன் குண்டு போட போறேன்லாம் சொன்னாரு. ஆனா அவர் சொன்னது ஏதாச்சும் நடந்ததா? இல்ல. மக்கள் அவரை மதிக்கவே இல்ல. இவர் என்னதான் கத்தி கதறி கூச்சல் போட்டு உருண்டு புரண்டு அழுதாலும் மக்கள் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. நீ சொல்றதெல்லாம் பொய் தான்டா, உன்னெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி மூஞ்சால அச்சம் மாதிரியே தேர்தல்ல மக்கள் பதில கொடுக்கறாங்க. மக்கள் கூட சேர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் பொலிச்சின்னு ராகுல் காந்தி மூஞ்சிலே காரி துப்புரமான ஏகப்பட்ட சம்பவங்கள் வேற பண்ணிட்டு வராரு. ராகுல் காந்தி மற்றும் நிதின் இவங்க 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்களா இருக்காங்க. ஒன்னு முஸ்லீம் லீக் கட்சியின் ப்ராக்சி பார்ட்டியாக காங்கிரஸ் இங்க செயல்படுது. ஆன்டி நேஷனலிசமா இவங்க இருக்காங்க. தேச விரோத செயல்கள்ல தொடர்ந்து ஈடுபடுறாங்க. மக்கள் காசை திருடி திங்கிறாங்க. இன்னொன்னு தீவிர தேச பற்றாளர்களாக பாஜகவினர் இருக்காங்க. கலாச்சார மரபு இது 2த்தையுமே பேணி பாதுகாக்கிற மாதிரியும், இந்த 2த்தையுமே அழிக்கிறதுக்கு எவன் வந்தாலும் அவனை தூக்கி போட்டு வாயில மிதிப்பேன் அப்படின்ற மாதிரியும் இந்த நாட்டின் பாதுகாப்புக்காகவும் இவங்க எல்லாருமே போராடுறாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்க போராடுறாங்க. இந்த 2 கோஷ்டியை பார்த்ததுக்கு அப்புறமா மக்கள் என்ன பண்றாங்க? மக்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காங்க? நமக்கு பாஜக தான் வேணும், பாஜக இருந்தா மட்டும்தான் நம்ம நாடும் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருப்போம்னு சொல்லி பாஜக தான் வேணும்னு தொடர்ந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு தெரியக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை இந்த மக்கள் நிராகரிக்கிறாங்க. தமிழகத்துல வர சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா மக்கள் இந்த வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய கட்சியை நிராகரிப்பாங்க, புறக்கணிப்பாங்க. ஃபைனலா பாஜகவின் புதிய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய திரு நிதின் நபீன் அவர்களை நீங்களும் பாராட்டிடுங்க. கமெண்ட்ல அவருக்கு விஷயம் சொல்லிடுங்க. வந்தே